நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது செப்டம்பர் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இப்போ நம்ம தனுசு ராசியை பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இப்பொழுது மீனத்தில் இன்னொரு ராசியான அவருடைய ராசியான மீனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். இப்போது இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா இருக்குமா மீடியமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. 7க்குடையவன் புதன் 9ல் இருக்கிறது. 9க்குடைய சூரியன் 9ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பிறகு 10ஆம் இடத்துக்கு சூரியன் வந்தாலும் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க கடைசி 13 நாளில். அப்போது 10க்குடையவனும் நல்ல நிலையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 11ல் கேது பகவான் இருக்கிறார். அளப்பரிய பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் அப்படிங்கும்பொழுது தனுசு ராசிக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷமான ஒரு மாதம்தான். சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதால உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாகனம் தாயார் பிள்ளைகளுடைய கல்வி இதை பற்றி தான் திங்கிங் இருக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலனையே தரக்கூடிய அமைப்பு. வக்ரகதியில் இருந்தாலும் அவர் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டில் ஒன்றும் குறை கிடையாது. இருந்த போதிலும் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறது அப்படின்னும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொது இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது அவர் முன்வீட்டு பலனை தருவார். அப்போது உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கு. அவர் 2ஆம் இடத்துல இருந்தான்னா 1ஆம் இடத்துல இருந்தாலும் ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி ஆட்சி பீடத்தில் இருந்தார். இப்போ வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ பணம் வரவு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கொஷனபுளான ஒரு விஷயந்தான். பணம் வரும், ஆனால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் 11ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து அளப்பரிய பொருளாதார மேன்மை. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு எந்த கிரகமும் அசுப கிரகமாக இருந்தாலும் 11ல் வரும் பொழுது அற்புதமான பலனையே வாரி வழங்குவார்கள் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது தனுசு ராசிக்கு பொருளாதார மேன்மை, பண வசதி, பொருள் வரவு எல்லாம் இருக்கும். ஆனால் 2க்குடைய சனி வக்ரகதியில் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம். ஒன்வே டிராஃபிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது, வசூல் பண்ண முடியாது, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நட்பு வட்டாரங்கள் கூட உங்களை பகையுணர்ச்சியோடு பார்ப்பார்கள். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அரவணைச்சு போகணும். தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். எப்போ 2ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தால் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக, கம்பி மேலே நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். ஏதாவது பேசி பிரச்சனையாகி நீங்களே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திக்கக்கூடாது.
எச்சரிக்கையோடு இருங்கள். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவ அதிபதி சனி 2ல் வக்ரகதியில் இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள். அதை கொஞ்சம் அனுசரித்து போங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். வக்ரகதியில் இருந்தாலும் சொந்த வீடு வாசல் இதெல்லாம் இப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். சுகமாக இருப்பீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதே நேரத்தில் தங்கங்கள் அதாவது குரு தங்கத்தினுடைய இது தானே, பொண்ணுன்னு பேர். அப்போது நீங்கள் வீடு வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, கார் வண்டி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தங்க நகைகள் சேரும். 5ல் ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. மேஷ ராகு, மேடான ராகு. சொத்து விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா சிறப்பாக சொத்து, அதாவது இடம் வாங்குறவங்க விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யும். இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது ஆட்டையை போடணுன்னு அவங்க ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். தகராறு ஏதாவது வரப்பு தகராறு, வாய்க்கா தகராறு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது, இந்தாண்ட ஒரு அடி எந்து வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம். பூர்வீகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், அல்லது அவங்க படிக்கிற இடத்துல இடர்பாடுகளை சந்திக்கலாம். இந்த 5ல் ராகு அப்படின்னு சொன்னாலே பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கலைப்பு விடுறது தான் அவருடைய வேலையே. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரும். அடுத்தது 5 6க்கு போயிட்டார். அப்போ 5 6க்கு போனதால தான் பிள்ளைகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி புதன் 9ல் இருக்கிறார். 7 9ல் இருந்தால் நல்ல ஒரு விசேஷம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் இந்த மாதம் பொக்கிஷமான ஒரு மாதம். நல்ல ஒரு அவங்களால ஒரு அனுகூலம், ஆதாயம், பண வரவு, பொருள் வரவு, இப்படி ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சொந்த பந்தங்களாலும் நல்லது நடக்கும். நட்பு வட்டாரங்களால் கூட நல்லது நடக்கும். தொழில் பார்ட்னர் மூலம் கூட யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்மாமன், மைத்துனர் வழியாக சொந்த பந்தம் நம்ம சொல்லிட்டோம் ஒரே வார்த்தையில். மற்றபடி 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ தனுசு ராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல கௌரவமாக, சந்தோஷமாக, திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு சொத்து பத்து இல்லாதவங்க, அதாவது வாரிசே இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய சொத்து பத்து உங்களுக்கு உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அவங்க ஜுவல்ஸு, கேஷு இது மாதிரி விஷயங்கள் உங்கள் பேருக்கு மாற்றி வரக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்து அதிபதி 9ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சூரியன். அப்போது பாக்கிய நிறைவை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். எதையும் எளிதில் நீங்கள் சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். போராட்டம் என்பது, ஸ்ட்ரகிளிங் என்பதே இருக்காது. ஈஸியாக எதையும் சாதிக்க வின் பண்ணக்கூடிய ஒரு, ஏன்னா 9 9ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். தந்தையால் அனுகூலம், தந்தைக்கு கௌரவ, புகழ், அந்தஸ்து உயரும் சமூகத்தில் அப்படின்னு சொல்லலாம்.
பாருங்கள், 9ல் புதனும் இருக்கிறார், சுக்கிரனும் 23 நாட்கள் இருக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறார். அப்போது ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை இந்த மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை. வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும், மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் தனு ராசி அன்பர்களுக்கு. இன்னும் பாருங்கள், 11ல் கேது, இன்னும் அதை விட சூப்பர். 11ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் அமர கொடுத்து வைக்கணும். 11ல் ராகு கேதுக்கள் அது கேது சஞ்சாரம் செய்கிறார். பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு அளப்பரிய ஒரு பலனை, ஒரு திருப்பு முனையை அவர் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். அடுத்தது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 12 செவ்வாயும் பார்க்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகள். மற்றபடி குரு பார்க்கிறார், சுப செலவுகள் தான் ஏற்படும் இந்த மாதம் இந்த தனு ராசி அன்பர்களுக்கு. வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு சுகவாசியான ஒரு மாதம் இந்த சுகவாசி இந்த தனு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 20, 21, 22 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள், பெருமாளை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் தனுர் ராசிக்கு சூப்பரான பலனை வழங்கப் போகின்றன. நல்லதே நடக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாகவும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.